ஒளிபெருக்கித்தார்கள் அன்பு அண்ணா ராஜா, அது என்ன பேர், அன்பு அண்ணா ராஜா. அன்பு உள்ளங்கள், அருமையான ஒளி அமைப்பினை உங்கள் மத்தியில் அமைத்து கொண்டிருப்பது MRC மதுக்கரை ஒளிபெருக்காரர்களுக்கு நெஞ்சார மனமார்ந்து நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அருமையான மைசெட், மைசெட் பேரை சொன்ன உடனே இப்படிதான் பாட்டு போடணும். ரெக்கார்ட் பண்ணிங்க ப்ரோ. ஒரு மைசெட் பேரை சொன்ன எப்படி ஒரு சாமி பாட்டு, ஐயப்பன் பாட்டு, ஏன்னா தெய்வங்கள் தான் என்னைக்குமே முன்ன நிக்கணும். ஆனா முந்தானத்துல மைசெட் பேரை சொன்ன போறாக பாட்டு பூம்பாவா எங்கிட்டு வரிசையா வந்தாலும் தலைக்கு 500 ரூபாய் என்ன அழைச்சாலே ப்ரோ. உங்களுக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேர் தர்றாங்க. ஓ மை காட், என்ன கொள்றதுக்கு கூட இருக்காண்டா ஒருத்தர். அப்பயே சொன்னேன் ஜோசியக்காரன், எங்க வேணாலும் சனி பக்கத்துல இருக்கணும். அருமையான பாடல். இன்னொரு மையெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு. முந்தானத்து மதுரை பக்கம் எல்லாம் மைசெட் பேர் சொன்னே போட்டாங்க பாட்டு. அந்த பாட்டுல அப்படித்தானே ஆடுவார். இது கூட பரவாயில்ல. ஒரு சில ஊர்ல எப்படி பாட்டு போடுறாங்க. உண்மையிலுமே இன்னைக்கு இருக்க நாட்டு நடப்பு அதுதான். இது கலியுக காலம். கலியுக காலம்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? எல்லாரும் சொல்றோம்ல கலியுகம் கலியுகம். கலியுகம்னா என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம், கலியுகம் காலத்துல நிறைய பேரு உயிர் அதிகமா மாண்டு மடி. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாவாஜில 2 பஸ் ஆக்சிடென்ட். இன்னைக்குமே சொல்றேன், முதல்ல வாகனத்துல போறவங்க எப்பவுமே கவனமா போங்க. எப்ப எது நடக்கும்னே தெரியாது. இதுதான் கலியுக காலங்கிறது. அந்த கலியுகத்துல நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நிதானமா வாழ கத்துக்கணும். அதிலே போட்டா அவர் அங்கே ஒரு பாட்டு, சொல்றியோ மாமா சொல்றியோ சொல்றியா மாமா சொல்றியா என்ன சொல்லுவீங்க? இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு உள்ள புழு முண்ட ஆரம்பிச்சிருந்தா. இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ஆடுனாங்க ஒரு ஆட்டம். இந்த பாட்டுக்குன்னே ஒரு ஸ்டெப் இருக்குடா. பேச்சு கையா நீராகமோ ஸ்ரீவள்ளி என்ன விழுந்துறாதா? ஐயோ, அந்த பாட்டு ஸ்டெப் போறேன்னு நேரம் என் பொருள் காணாம போயிருக்கும்டா. ஆகையாலே அது போலதான் பாடல் இருந்தாலும் எல்லாமல் அருமையான ஒளி அமைப்பு, அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எங்களை எல்லாம் வீட்டுல கொண்டு வச்சு போட்ட என்ன அடி உதையா, அது ஒண்ணுதான் போடல. போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு. எங்க அண்ணன் மாணிக்க எல்லாம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அவிச்சு சாப்பிட்டு வந்தாப்புல. சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாப்பாடுல நிறைய விஷயம் இருக்கு. ஒருத்தவங்க இந்த மாதிரி தனிப்படையா குடும்பத்துல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கவேன், அங்கெல்லாம் சாப்பிட போனா மனசு பக்கு பக்குங்குது. வேண்டுதல் நாடகம்னாலே எனக்கு சோறுங்க வீட்டுக்கு போக மனசு வர மாட்டேங்க. முந்தானத்து நடந்தது குடும்பப்பா, சத்தியமா சொல்றேன். இப்படித்தான் ஊர் மந்த கார்ல நேரா வந்து நாடகம் எடுக்க முன்னாடி நாடகம் எல்லாரும் இறங்கி நின்னோம். அப்பதான் சொன்னார், நாடகம் வச்சார், வாங்க வாங்க நாடகம் கேட்டதுப்பா. சரி தம்பி, நாடகம் நான் ஆளு எப்படி வர்றாரு? வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, அவர் மண்டபப்படியில நல்ல கெத்த ஆளு, வெயிட்டா செண்டெல்லாம் அடிச்சிருப்பாப்ல உங்களை மனுஷன். பாகு செஞ்சு அடிச்சு வந்து கேட்கிறாப்ல, அந்த தெரியவருங்க வெள்ளை வீடு, அங்கதான் சாப்பாடு. போய் எல்லாம் நடிகர் சாப்பிட மணி ஆச்சு, சீக்கிரமா நாடகம் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டாருன்ட்டு அவர் போயிட்டார். நாங்க நாடகம் கூட அவர் சொல்லிட்டாருன்னு இங்க இருந்து கால்களுக்கு நடந்து போய் வீட்டு வாசல காலை தூக்கி வச்சா அவங்க கொண்டாட்டி வழியில நின்னா. அந்த அம்மா எப்படி கூப்பிடுது வந்தவங்கள, வாங்க வாங்க நாடகம் போங்க, போய் வெக்கம் இல்லாம சோறு தின்னுங்க போங்க. வெக்கம் இல்லாமையா? எனக்கு ஈரக்கொலையே ஆடி போயிடுச்சு. நம்ம சோத்து வழியிலாம வந்தோமா, இதுக்கான வண்டிக்கு 6000 ரூபாய் டீசல் போட்டுக்கிட்டு மணப்பாறை மதுரை வந்தோம்னு வயிறு கொடுக்குவாரு. நானு நேரா போய் நின்னு கேக்குறேன், ரோசக்காரன்டா நானு, சோறு திம்பன வீட்டு வெளியில வாட்ச்மேன் மாதிரி நின்னு. அப்பதான் அவன் வந்தார், போனவர் வந்தார். கேப்பா எல்லாம் வெளியே நிக்கிறியா, மணி 9 சாப்பிட்டு போய் நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். நான் கேட்டேன், உங்க பொண்டாட்டி எவ்வளவு ரப்பு வாங்கி இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா வந்திருந்தா நாடகம் வெக்கம் இல்லாம சோறு திங்க சொல்றாங்க சொன்னல. அந்த அம்மா வெக்கம் இல்லாம சோறு தின்னுங்கிறப்ப நம்ம மரியாதையா சோறு தின்னுக்கணும். இவர் வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்ன சொல்றாருங்கிற விடுங்கப்பா. என் பொண்டாட்டிக்கு முன்னதாக்கு வெக்கம் இல்லாம சாப்பிட சொல்லல, வெக்கப்படாம சாப்பிடுங்கிறதுக்கு போலாதே வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டா. நான் கூட்டி போறப்பான்னு அவர் என்ன சொல்றாரு, வந்திருக்க நாடகாரனை பார்த்து வெக்கம் இல்லாம சோறு திங்க சொன்னியா,
போடி மேல அடிச்சு சிலுவாயில பேத்துறேன் போகப்பா நீங்க உள்ள. இன்னைக்கு என் ஊர்ல என் மண்டபத்துல கண்ட நாயெல்லாம் திணிச்சு உங்களுக்கு என்ன ஒரே நாயெல்லாம் திணிச்சு நம்மளை எதுல கொண்டு சேர்த்துட்டாரு? நாயில கொண்டு சேர்த்துட்டாரு. அதுபோல் இல்லாமல் அருமையான சாப்பாடு உபயம் செய்த விழா குழுவினர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் அன்பிற்கும் அன்பிற்கும் பாசுகுரி அருமையினார் பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய மகனுமாகிய சிவநேசன் அன்பனார்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார். எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமான அன்பனார் SS கலைமணி அன்பனார் மூவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். அவர்களாம் அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநயத்தில் சுந்தரி, நாட்டியத்தில் தாரகை, நடனத்தில் சிங்காரி, திண்டுக்கல்ல சிட்டு, மதுரையில மொட்டு அன்பு பாசுகுரி அருமை சகோதரி தாரணி ஸ்ரீ அவர்கள் உங்கள் முன் டான்ஸ் ராணி. காத்துல தூது விட்டு வாடிய பூவுல வாடப்பட்டு நீ என்ன பண்ற? டான்சர் பேசுறது சுருக்குன்னு பாடுற என்னைய சுருக்கேத்துற மாதிரி பாடாதீங்க ப்ரோ. அடி என்னடி ரக்கம்மா பண்ண காரிமா நெஞ்சு குடுக்குதடி கண்ணாடி முக்கு மாணிக சிவப்பே சாமல் இடுக்குதடி அன்னாரி ரூபாய்க்கு மடிவான அடுத்துக்கு பொறுப்படி மோகனை நாச்சி பார்த்தாலும் கண்ணுக்கு வருத்தப்படி காமனா உன்னை சிறையெடுத்தே கொத்தோடு மொத்தம் தரவும் அருமையான பாடல். எனக்கே இந்த கூட கொடுக்குறீங்களா? பொம்பளையால் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியாம சொல்லிட்டேன்டா அப்பா. அருமையான பாடல். அடுத்தபடியாக எங்களை எல்லாம் பத்திரமாக அதிவேகத்தில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் எங்களை பத்திரமா கொண்டு சேர்த்த வாகன ஓட்டுற உண்மையாலுமே எங்களை எல்லாம் நாடாகாராவோட சோத்தை தின்னுபிட்டு இல்ல வீட்டுல இருந்து வந்தோடனே வண்டியில குப்பரை அடிச்சு படுத்துருவாங்க. எங்களை எல்லாம் பத்திரமாக கண்ணு முழிச்சு, ஏன்னா முந்தானத்துல வண்டி 2 இடத்துல அப்சனா தெரிஞ்சு ஒரு தடவை வண்டியில குறுக்க வந்து ஒருத்தர் விழுந்தியா, ஒரு இடத்துல நாய் குறுக்கால வந்துச்சு. நாடத்துக்கு போகாம எங்களை சீகத்துக்கு ஏத்திட்டு போயிருப்பாங்க. அதே போல இல்லாமல் அருமையாக பத்திரமாக எங்களை கொண்டு சேர்த்த வாகன ஓட்டுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இவர்களிடையில் உங்கள் முன் பப்பன் காமிக்காகவும் இன்னும் பல இடங்களில் விடியும் வரை சந்து ஒந்து நாடி நரம்பு எல்லாத்தையும் அடைக்க காத்துக் கொண்டிருப்பவன் அடியேன் சின்னவன் எல்லாம் அடைக்கக்கூடிய அன்பு தம்பி மணப்பாறை அருகாமையில் உள்ள ராஜலபடியை சேர்ந்து KP கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்பன் காமிக்காகவும் இன்னும் பல இடங்களில் விடியும் வரை நல்லாசி பெற காத்து கொண்டு சொல்லிக் கொண்டு அப்புறம் நான் உள்ள போயிட்டு அப்போ பிள்ளை வெளியே விடுவோம். ஆமா வெளியே விடுவோம் பாரு. 3 பேர் பாரு, மூவேந்தர் மாதிரி உட்காந்துட்டு முறைச்சு பாக்குறாரு. யார் ஆபரேட்டர்? இப்ப எல்லாருமே நீங்க 4 பேர் தானே ஆபரேட்டர். உங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தாளுங்களா? இருந்தாலும் போயிட்டு எப்படி பிள்ளை விடணும் அப்படின்னா அந்த ஆண்டவனை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு